வான்வெளியில் அமெரிக்காவின் F-15 போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட சம்பவத்தில் மாயமான இரண்டாவது போர் வீரரும் மீட்கப்பட்டதை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தற்போது உறுதிப்படுத்தியுள்ளார். என்ன நடந்தது என பார்க்கலாம். வெள்ளிக்கிழமையன்று அமெரிக்க ராணுவத்தின் F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் விமானம் தங்களது வான் பாதுகாப்பு அமைப்புகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஈரான் அதிகாரிகள் கூறியிருந்தனர். விமான குழுவினரை கண்டுபிடிப்பதற்காக அமெரிக்க மற்றும் ஈரான் ராணுவங்கள் இரண்டும் தீவிர தேடுதல் வேட்டையை தொடங்கின. அமெரிக்க ராணுவம் அவர்களை பாதுகாப்பாக மீட்கும் நோக்கிலும் ஈரான் ராணுவம் அவர்களை ஒரு பேரம் பேசும் சக்தியாக பயன்படுத்தும் நோக்கிலும் தேடியது. ஒரு விமானி விரைவாக மீட்கப்பட்ட நிலையில் ஆயுத அமைப்பு அதிகாரியான மற்றொரு விமானியை தேடும் பணி தொடர்ந்தது. பென்டகன் அந்த அதிகாரியை 24 மணி நேரமும் கண்காணித்து வந்ததாகவும் அவரை மீட்பதற்காக விடாமுயற்சியுடன் திட்டமிட்டு வந்ததாகவும் ட்ரம்ப் கூறினார். அவரை மீட்க உலகின் மிகவும் அதிநவீன ஆயுதங்களை கொண்ட டஜன் கணக்கான விமானங்களை ராணுவம் அனுப்பியதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் ஈரானின் அபாயகரமான மலைப்பகுதிகளில் எதிரிகளின் பாதுகாப்பு வளையத்திற்குள் இருந்த விமான வீரர் மீட்கப்பட்டுள்ளார். காயங்களுடன் அவர் இருந்தாலும் விரைவில் குணமடைந்து விடுவார் என ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அற்புதமானது என்று ட்ரம்பால் வர்ணிக்கப்பட்ட இந்த தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கை தொடர்ச்சியான ஏவுகணை மற்றும் ரேடார் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் ஈரானிய வான் பாதுகாப்பு மண்டலத்தின் ஆழமான பகுதிக்குள் நடைபெற்றது. அமெரிக்க படைகள் HH-60W ஜாலி கிரீன் 2 மீட்பு ஹெலிகாப்டர்கள், A-10 வார்ஹாத் தாக்குதல் ஜெட் விமானங்கள், ஒரு HC-130 நடுவான மீட்பு எரிபொருள் நிரப்பும் விமானம், தொலைதூரத்தில் இருந்து செயல்படும் F-35 ஸ்டெல்த் ஜெட் விமானங்கள், சிறப்பு படைகள் மற்றும் ஒரு போர்க்கால தேடுதல் மற்றும் மீட்பு சிறப்பு பிரிவு ஆகியவற்றை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. காணாமல் போன விமானப்படை வீரரை உயிருடன் பிடிப்பவர்களுக்கு சுமார் $66,000 வெகுமதி வழங்கப்படும் என ஈரான் அறிவித்திருந்ததாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இருப்பினும் இரண்டாவது அமெரிக்க விமானப்படை வீரரின் மீட்பு குறித்து ஈரானிய அதிகாரிகள் எந்த அறிக்கையும் வெளியிடவில்லை.